எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உண்டு. அனைத்தின் ஆதாரம் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடம். உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகிறேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்கிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகிறேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்கிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகிறேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளும் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகிறேன். இன்னும் எனது தவறுகளும் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகிறேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறத்திலிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மையை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகிறேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகிறேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தேங்க்யூ. நம்முடைய ஜீவாத்மா ஆத்மா என்று சொல்லப்படுவது இறைவனோடு எப்போதும் நெருங்கியதாக இருக்கிறது. இதுதான் இருக்க முடியும். அதுதான் படைப்பு அம்சமாக இருக்கிறது. உயிருடைய இரட்டை தன்மைகள் என்று நாம் படிக்கிற போது பரமாத்மா ஜீவாத்மா என்றுதான் படிப்போம். ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த காலை பிரார்த்தனை வாசிக்கும் போதோ இறைவன் சார்ந்த சில உணர்வுகள் இருக்கும்போதோ அது நமக்கு ஒரு அலாதியான திருப்தியை தரும். அதுதான் நமக்கு உண்மையான திருப்தி. அது தரக்கூடிய திருப்தியை விட எதுவுமே தர முடியாது. அது இன்னைக்கு சகோதரர் ரொம்ப இயல்பா உணர்வா படிச்சது ரொம்ப திருப்தியா இருந்தது. எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. ஆதிமூல தவம் சார்ந்து நாம் திருநீற்று பதிகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, இதெல்லாம் நம்ம கடந்த வகுப்புல நம்ம பார்த்துட்டோம். பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். நீரு என்றால் உள்ளச்சம், பயபக்தி, இறை பொருத்தத்தை முதன்மைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு மனதின் தன்மை, இதெல்லாமே அர்த்தம் நீரு என்பதற்கு. பேணி அணிபவர்க்கெல்லாம், பேணுதல் என்றால் கவனம் கொடுத்தல், பாதுகாத்தல், மதித்தல், போற்றுதல், அதுக்காக எஃபர்ட் போடுறது. இப்போ பேணி அணிவதுனா நீங்கள் உள்ளச்சத்தை பேணி கொள்வது என்பது
மிகவும் கவனமாக, ஆர்வமாக, விருப்பத்தோடு, எஃபர்ட் போட்டு, கொடுக்கப்பட்டதை பாதுகாத்து, அதிலிருந்து நீங்க விலகிடாம, அதாவது இறைவன் சொல்றான், நம்பிக்கையாளர்கள் யாருன்னா, இறை உணர்வுகள்ல நிலைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றான். இப்போ நிலைத்திருப்பதற்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு கவனம் இருக்கணும். ஒரு போற்றுதல் இருக்கணும். இறைவன் நமக்கு இது தந்திருக்கிறான். இத விட அடுத்த நிலைக்கு தான் போணுமே தவிர, இதையே காரணமா வச்சு நம்ம வந்து கீழ போயிறக்கூடாது. இப்ப நெறைய பேருக்கு இறைவன் வந்து லேசான ஒரு வாழ்க்கை தருணங்கள தர்றான். நன்மைகள தர்றான். அந்த நன்மைகளுக்கு கொண்டாட்டங்கள்ன்ற பேர்ல ஒரு இழிவான செயல்கள செய்றாங்க தான. அப்போ பேணுதல் அப்டின்னா என்ன? உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகள்ல நிலைத்திருத்தல். மேலும் அது போன்ற மேன்மைகளை விரும்புதல். அந்த பயபக்தியை பேணிக் கொள்வதற்கு நீங்கள் கவனம் செலுத்துதல். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளுக்கு நீங்க நன்றி செலுத்தி, அடுத்தடுத்த உயர் அருட்கொடைகளுக்கு தகுதியாகிக் கொள். இதெல்லாம் தான் பேணுதல் அப்படின்னு அர்த்தம். மெயின்டெயின் பண்ணிக்கிறது. நம்ம மெயின்டெயின் பண்றதுல 2 பிரிவுகள சொல்றோம். ஒண்ணு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நல்லபடியா பயன்படுத்தணும். அதே நேரத்தில அத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அத வந்து தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் மெயின்டெனன்ஸ். ஸோ ஒரு கார் இருக்குன்னா, கார வந்து நீங்க கரெக்ட்டா ஓட்டணும். ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது. பள்ளம், மேட்ல ஏத்தி இறக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்துறது. அதே நேரத்தில கார டெய்லி கிளீன் பண்ணணும். இன்டீரியர் கிளீன் பண்ணணும். என்ஜின் ஆயில் மாத்தணும். இதெல்லாம் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறைவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் சரியான தன்மையில் பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில அதிலிருந்து எந்த விதமான இரக்கமும் இல்லாம நீங்க பேணி பாதுகாக்கணும். அப்போ பேணி அணிபவர்க்கெல்லாம் அந்த உள்ளச்சம் என்பதே இறைவனுடைய தகுதி. இறைவன வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்பிக்கை அளிப்பவன்னு சொல்லுவாங்க. நீங்க இறைவன நம்புறது அப்படிங்கிறது நீங்க பண்றது கிடையாது. அது இறைவன் நாட்டத்தைக் கொண்டு உங்கள் மனதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகுதி இறை நம்பிக்கை. எல்லாருமே இறைவன நம்பிற முடியாது. அது உண்மையான இறை நம்பிக்கை என்பது இறைவன் தான் தந்திருக்கின்றான். அதுவே ஒரு அருட்கொடை தான். உள்ளச்சத்தை இறைவன் தான் தந்திருக்கின்றான். அதை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால், பெருமை கொடுப்பது நீர். இந்த இடத்துல பெருமைன்றது எப்படி புரிஞ்சுக்கணும்? இறைவன் புறத்திலிருந்து ஒரு சர்டிபிகேட், உங்களுக்கு ஒரு திருப்தி, உங்கள் மீது உங்களுக்கு ஒரு திருப்தி. நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? நம்ம மேல நமக்கு ஒரு பூரணமான திருப்தி வந்து இறைவன் நம்ம மேல கொள்ளக்கூடிய திருப்தியினுடைய அத்தாட்சியா தான் இறைவன் அத நம்ம மனசுல ஏற்படுத்துறான். ஸோ அந்த பெருமைங்கிறது வந்து அந்த ஒரு திருப்தின்னு புரிஞ்சுக்கணும். இறைவன் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க என்னுடைய அருட்கொடைகள நீங்க மதிச்சு, போற்றி, அத கவனமா பாதுகாத்து வரீங்களா? நான் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட். அதுதான் திருப்தி. அதுதான் பெருமை கொடுப்பது நீரு. அது ரொம்ப உயர்வானது. ரொம்ப ஹேப்பியா இருக்கும் அந்த ஃபீல். இறைவன் நம்ம மேல பொருந்திக்கிட்டான் அப்படின்றத நினைக்கும்போது, அதுக்கப்புறம் அது ஒரு உணர்வு. அத சொல்ல முடியாது. அந்த இது கொடுக்கிறது எது? அந்த நீர் தான். அந்த பயபக்தி தான். அந்த இறைவனை முன்னிலைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு தன்மை. அடுத்து மானன் தகைவது நீரு. தகைவது அப்படின்னா வந்து தருவது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பொருத்தமானது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தகைவதுனா பொருத்தமானது. மானம் அப்படின்னா கிரேட்னஸ். மானம்னா கிரேட்னஸ். கிரேட்னஸ்க்கு பொருத்தமானது. ஒரு உயர் தகுதிக்கு பொருத்தமானது. இது உள்ளச்சம். நீங்க மனிதனா நாம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். ஆனா நம்ம மனிதனா உடல் அளவுல பிறந்திருக்கிறோம். மனதளவுலயும் நம்ம மனிதனா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா? அதுதான் உயர்நிலை நாம. நம்மளுடைய பெஸ்ட் வெர்ஷன் வந்து நாம மனிதனா இருக்கிறது தான். மனசளவுல நல்ல குணங்களோட உயர்ந்த நிலையில் இருக்கிறது தான் நம்முடைய பீக். அத எது தர முடியும் அப்டின்னா, இந்த உள்ளச்சம் தான் தர முடியும். மனிதர்கள் மனிதர்களுக்கான நல்ல குணங்களின் உச்சியை அடைய வேண்டும் என்றால், அதற்கான படிநிலைகளை நாம் இந்த உள்ளச்சம், பயபக்தி, இறை பொருத்தம் என்ற தன்மைகளைக் கொண்டு தான் அடைய முடியும். இப்போ கிரேட்னஸ்க்கு பொருத்தமானது எது? கிரேட்னஸ தரக்கூடியது எதுன்னா, இந்த ஒழுக்கம், இறை ஒழுக்கம், இறைவனுக்கான ஒழுக்கம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மானன் தகைவது நீர். மானம்னா கிரேட்னஸ். கிரேட்னஸ்னா என்னது? அதாவது மனிதனே கிரேட் தான். மனிதனை மிக அழகிய அமைப்பில் படைத்தோம்னு இறைவன் சொல்றான். எந்த அடிப்படையில சொல்றான்? உடல் அடிப்படையிலயா சொல்றான்? இல்ல. மனதின் அடிப்படையில. உடலின் அடிப்படையில மனிதன் பலகீனமானவன் தான். ஒரு எறும்பு கடிச்சா கூட நமக்கு வலிக்கும்.
ஆனா மனசு அப்படிங்கிறது வந்து அனைத்தையும் மிகைக்க வல்லது. அப்ப அந்த மனசு எந்த அடிப்படையில உயர்ந்த தகுதியை அடையும் என்றால், நல்ல குணங்களின் அடிப்படையில. இந்த நல்ல குணங்கள் என்னன்னே நமக்கு அதனால தான் இறைவன்ட்ட இறைவனே உன் புறத்திலிருந்து நற்குணங்களைக் கொண்டு. நமக்கு தெரிஞ்ச நல்ல குணங்கள்லாம் சின்ன சின்ன நற்குணங்கள். அளவு சின்னது. அதோட வீச்சும் சின்னது. இறைவனுடைய நற்குணங்கள் வந்து நாம் அறியாதது. ஓ! அதுதான் கிரேட்னஸ். அத விரும்பணும். நம்ம என்னைக்குமே குணங்கள இறைவன்கிட்ட கேட்கணும். நல்ல குணங்கள இறைவன்ட்ட கேட்கணும். அதுதான் உயர் தகுதி. நமக்கான உயர் தகுதி. அதுக்கு பொருத்தமானது எது? உள்ளட்சம். ஏன்னா நம்ம பேசிக்கான ஒழுக்கத்துல இருந்தா தானே பெரிய ஒழுக்கங்கள, பெரிய நன்மைகள, நற்குணங்கள இறைவன் தருவான். அந்த மாரி தான் இத புரிஞ்சுக்கணும். மானன் தகைவது நீரு. அடுத்து ரொம்ப முக்கியமானது, மதியை தருவது நீரு. மதின்னா, அறிவு அப்படிங்கிறத தாண்டி, அந்த அறிவு நல்லறிவாக இருக்க வேண்டும். அதுதான் மதி. இறைவன் நம்முடைய உள்ளத்தில் இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதற்கான வழிகாட்டல்களை உணர்வாக, வேதங்களாக இறக்கிக் கொண்டிருக்கின்றான். அதை நாம் மதிக்க வேண்டும். அந்த மதிக்கக்கூடிய அந்த தன்மையை தருவதே இந்த உள்ளச்சம் தான். நம்ம உள்ளத்துல ஏதோ ஒண்ணு சொல்லப்படுதே, ஒரு உணர்வா, உயிரோட்டமா ஒண்ணு இருக்குதே, நன்மை, தீமைகள் பிரித்து அறிவிக்கப்படுதே, யார் இத அறிவிக்கிறது? இத நம்ம மதிக்கணும், இதன்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே உங்க மனசுல இருக்கக்கூடிய உள்ளச்சத்தை கொண்டு வருவதுதான். அதுதான் நல்லறிவு. உங்கள் மனம் 2ல் இருக்கக்கூடியது அறிவு. அந்த அறிவு உங்கள் மனம் ஒன்று சொல்லக்கூடிய, உங்கள் உள்ளம் சொல்லக்கூடிய வழிகாட்டலை ஏற்று நடக்கும்போது தான் அது நல்லறிவாக மாறுகிறது. அதுதான் மதியாக மாறுகிறது. இல்லாட்டினா வெறும் அறிவு அது. நல்லறிவு கிடையாது. அறிவுல 2 இருக்குது. நல்ல அறிவு, தீய அறிவு. அறிவு தீமையா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்மையா போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எப்ப நன்மையா போகும்? உள்ளத்தினுடைய வழிகாட்டல்களை ஏற்று நடக்கும்போது நன்மையா போகும். அப்போ அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய செய்திகளை, வழிகாட்டல்களை மதிப்பதற்கான ஒரு தகுதியை தருவது, ஒரு தன்மையை தருவது எது? அந்த உள்ளச்சம். ஏன்னா உள்ளச்சம் இருந்தா தானே நீங்க இது இறைவன் புறத்திலிருந்து சொல்லப்படுதுன்றத தெரிஞ்சுப்பீங்க. அப்பதானே அத கேட்பீங்க. அதுதான் மதியை தருவது நீரு. சரி. அடுத்து சேணம் தருவது நீரு. சேணம் அப்படின்னா வானம்னு அர்த்தம். சேணம்னா வானம்னு அர்த்தம். பெரியதுன்னு அர்த்தம். இப்ப சொல்லுவாங்கல்ல, பெரும் சேனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு கம்ஃபர்ட்ன்னு அர்த்தம். வானம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டானது. நீங்க வானத்த பார்த்தாலே அந்த கம்ஃபர்ட்ட ஃபீல் பண்ணலாம். வானம் எப்படி இருக்குது? எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாம விசாலமா, விரிஞ்சு, ஓப்பனா இருக்குது. இதுதான் கம்ஃபர்ட். பெருசா இருக்கு. நீங்க வானத்துல தான் ஒண்ணுமே இல்லையே, வெற்றிடம்னு சொல்ல வேண்டியது தானே வானத்த. சொல்ல மாட்டீங்க. வானம், ஆகாயம் எல்லா லாங்குவேஜ்லயுமே வானத்துக்கு வெற்றிடம்ன்ற அர்த்தம் தரக்கூடிய பேரே இருக்காது. சயின்ஸ் ஆட்கள் தான் வெற்றிடம்னு சொல்லுவாய்ங்க. வாய்ட் அப்படின்னு. நம்மலாம் என்ன சொல்லுவோம்? வானம்னு சொல்லுவோம். ஸ்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குது. என்னன்னு தெரியாது. அதுதான் வானம். சேணம்னா வானம். இப்போ சேணம்னா உயர் தகுதி, உயர்வான, பெரிய, விசாலமான, நம்முடைய அறிவுக்கு எட்டாத, ஞானங்களில் இருக்கக்கூடிய, இறைவன் நாடி இருக்கக்கூடிய, இறைவனுடைய திட்டங்களில் இருக்கக்கூடிய, நித்தியமான என்பதாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்ப சேணம் தருவது நீர் என்றால் வானத்தை போன்ற மிகப்பெரிய தன்மையை, ஒரு நித்திய வாழ்க்கையை தருவது நீர் உள்ளட்சம். சேணம் தருவது நீரு, திரு ஆலவாயன் திருநீரேன் திருஞான சம்பந்தர். முக்கியமான ஒரு இது. காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானன் தகைவது நீரு, மதியை தருவது நீரு, சேணம் தருவது நீரு, திரு ஆலவாயன் திருநீரே. ஸோ இந்த நீரு இன்னும் என்னென்னவோ தரும். நமக்கு அந்த என்னென்னவோ தருது அப்படிங்கிறதுக்காக நம்ம நீரை பூச வேண்டாம். இறைவன் நம்மீது திருப்தி கொள்ள வேண்டும். இறைவன் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் இறை அச்சம் கொண்டவர்களாக, உள்ளச்சம் கொண்டவர்களாக, நம்முடைய படைப்பாளனுடைய நம்மீதான திருப்தியையே நாம் முதன்மைப்படுத்தியவர்களாக நாம் வாழ வேண்டும். அது எளிமையானது தான். அதற்கான வழிகாட்டலும் இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. என்றென்றும் இறைவனுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். இப்போது நாம் ஆதி மூலத்தவம் செய்யத் தொடங்கலாம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நிலை பெறுவோம். உலகத்தின் அடையாளங்கள் அனைத்திலிருந்தும் உங்களை விலக்கிக் கொண்டு
ஒரு படைப்பாக, உணர்வுமிக்க ஒரு படைப்பாக, மனதில் இறை பொருத்தத்தை நோக்கமாக கொண்ட படைப்பாக, நீங்கள் தன்னந்தனியாக இறைவன் உங்களை எப்படி படைத்தானோ அதே நிலையில் தன்னந்தனியாக தியானத்துக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவன் முன்னால் அமர்ந்திருப்பதாக உணருங்கள். இறைவன் நம்மை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை உணருங்கள். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது நேரடியாக முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு தவம் செய்யுங்கள். அகிலங்களின் இறைவன், படைப்பாளன், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நமக்காக அமைத்தவன், நம்மை படைத்தவன், நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த பார்வையின் மீது உங்கள் உணர்வு இருக்கட்டும். இயல்பாக இருங்கள். வெறுமனே அமர்ந்திருங்கள். எந்த தொடர்புகளும் வேண்டாம். வெறுமனே நீங்கள் இருங்கள். ஆதி மூலத்தவம் செய்ய தொடங்கலாம்.
நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஸோ ஆதிமூல தவத்தில நாம இருக்கும்போது, வெறுமனே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வெறுமனே இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து நெறைய விஷயங்கள் மனசுல ஓடக்கூடிய நிலை இருக்கலாம். என்னென்னமோ எண்ணங்கள் வரலாம். இறைவன் நம்மள பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதே கூட நமக்கு மறந்து போய், வெறுமனே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும். எப்பல்லாம் இறைவனுடைய பார்வை உங்க மேல இருக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்றீங்களோ, அத ஆழமா உணர்ந்துக்கங்க. அது போதும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அது இம்ப்ரூவ் ஆயி முழுக்க முழுக்க அந்த நினைவு வந்து இயல்பா மாறிடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நன்மைகள் அப்படிங்கிறது நல்ல நிலையில இருக்கிறதுங்கிறது நம்ம இயல்பா மாறணும். அதுக்கு ஒரே வழி இறைவனுடைய பார்வை நம்ம மேல இருக்குது, இருந்துகிட்டே இருக்குது. நம்ம தவறுனாலும் இருக்குது, நம்ம மறந்து போனாலும் இருக்குது. நம்ம மனசுல எவ்வளவு கெட்ட தன்மைகள் வந்தாலும் அந்த பார்வை இருந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய உண்மையான நோக்கங்கள அந்த பார்வை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் எல்லா ஒழுங்குகளும் ஏற்பட முடியும். வேற எந்த மெத்தட நீங்க பண்ணாலும் அது மாறாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நாம மாறிக்கிட்டே இருக்கிறோம். இன்ச் பை இன்ச்சா நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். அது நமக்கு தெரியாது. ஏன்னா, நாம வந்து உலக வாழ்க்கையில ஈடுபட்டுருக்கோம். அது நமக்கு தெரியாது. ஆனா, ஒரு ஒரு சிக்னிஃபிகன்ட் லெவல ரீச் பண்ணும்போது நம்ம உணர முடியாது. நல்லா உணர முடியும். பல பேருக்கு இப்பயே அந்த உணர்வு இருக்கும். ஒரு விதமான திருப்தி. இந்த உலகம் சார்ந்த வெற்றிகள நாம ஈட்டல. ஈட்டவும் முடியாது. மிகப்பெரிய வெற்றி அந்த இறைவனுடைய பொருத்தம். அந்த ஆன்மா அத மட்டும் தான் பெருசா நினைக்குது. எதையுமே பெருசா அது நினைக்காது. அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த எந்த அளவுக்கு அதுல நம்ம உயர்ந்திருக்கிறோம். இது மட்டும் தான் நாம சம்பாரிக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்மளுடைய நோக்கமே இது மட்டும். ஸோ நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கிறோம். ஆதிமூல தவம் அதை அர்த்தப்படுத்தும். இன்னும் அதை மேன்மைப்படுத்தி தரும். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நாளைய வகுப்புல நம்ம சந்திக்கலாம்.